அதில் என்னென்னா ஒரு ஒரு அதுதான் சொல்கிறேன், இங்கே ஒரு நெபுலஸ் சிச்சுவேஷன் இருக்குது. இதில் வந்து முதல்ல கடந்த காலங்களில் பார்த்திங்கன்னா ஒரு கொறடா ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய கொறடா இருப்பார். அவருடைய செயலில் வந்து முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கும். ஆனால் இப்போ ப்ரெசன்ட் சிச்சுவேஷனில் பார்த்திங்கன்னா முதல்ல வந்து திரு எடப்பாடியார் அவர்கள் கொறடா நியமித்ததாக கடிதம் கொடுக்குறார். அதையும் மீறி அந்த கட்சியினுடைய அவைத்தலைவராக யார் தேர்ந்தெடுக்க, இதில் அவர்களுக்குள்ளே வந்து ஒரு சில குழப்பம் இருக்கிறது. அது சட்டப்படியாக அவர் அணுக வேண்டிய விஷயம். ஆனால் ஒரு பிளெயின் ஃபேக்ட் என்னென்னா, திரு எடப்பாடியார் அவர்கள் ஜெனரல் செக்ரட்டரி, பார்ட்டியினுடைய முடிவுகளை எடுக்கக்கூடிய தகுதி படைத்தவர் திரு எடப்பாடியார். ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு அந்த எடப்பாடியார் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் என்ற அடிப்படையில் கட்சியினுடைய முடிவுகளை எடுக்கக்கூடிய அவர் கொடுத்த அந்த நாமினேஷன் கொறடா லெட்டர் தான் இன்றைய தினம் சட்டத்தின் முன் செல்லத்தக்கதாக இருக்கிறது.